நம்ம நேற்று பார்த்தது வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல், ஹைராரிக்கல், ஹைபிரிட், மல்டிபிள். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்லாம் வந்து நேற்று பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது ஊப்ஸில் இருக்க செகண்ட் கான்செப்ட். ஸோ செகண்ட் கான்செப்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம். ஸோ பாலிமார்பிசம்னா பாலி அப்படின்னா மெனி, மார்ஃப் அப்படின்னா ஃபார்ம்ஸ். அதாவது ஒரு ஒரு டாஸ்க்கு இல்லை ஒரு ஆக்ஷனை டிஃப்ரெண்ட் வேஸாக பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட அனிமல்னு கிளாஸ் இருக்கு. அந்த அனிமல் அப்படிங்கிற கிளாஸில் இப்போ டாக்னு ஒரு மெத்தட் இருக்கு. சாரி, டாகு, கேட்டு, கவ். ஸோ ஸ்பீக் ஸ்பீக் இது எல்லாமே ஸ்பீக் அப்படிங்கிற ஆக்ஷன் சேம் தான். ஸோ டாகால சவுண்ட் வர முடியும், கேட்டாலையும் சவுண்டு ரைஸ் பண்ண முடியும், கவ்வாலையும் சவுண்டு ரைஸ் பண்ண முடியும். பட் அது ஒவ்வொன்றும் ரைஸ் பண்ணுற அந்த அவுட்புட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அந்த ஆக்ஷன் ஒன்று தான், பட் அதுங்க கொடுக்குற அந்த அவுட்புட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து பாலிமார்பிசம். நம்ம பண்ண போகிற டாஸ்க் ஒன்று தான், இல்லை ஆக்ஷன் ஒன்று தான், பட் அது டிஃப்ரெண்ட் வேஸாக இல்லை கொடுக்க போகிற அந்த அவுட்புட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். அதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று கம்பல் டைம் பாலிமார்பிசம், இன்னொன்று ரன் டைம் பாலிமார்பிசம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம கம்பல் டைம் பாலிமார்பிசம் பார்ப்போம். ஸோ கம்பல் டைம் பாலிமார்பிசம்னா மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்டர்வியூவர் மெத்தட் ஓவர் லோடிங்னு கேட்டாலோ இல்லை கம்பல் டைம் பாலிமார்பிசம்னு கேட்டாலோ ஒன்று தான். சரி, மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னா நம்ம மோர் தென் ஒன் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மெத்தட்ஸ் நேம் வந்துட்டு சேமாக இருக்கும், பட் பேராமீட்டர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். நம்ம ஆல்ரெடி மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் ஒரே மெத்தட் நாம யூஸ் பண்ணோம்னா எரர் அடிக்கும். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சேம் மெத்தட் நேம் யூஸ் பண்ணலாம், பட் நீங்க பாஸ் பண்ற பேராமீட்டர் மட்டும் நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுத்தீங்கன்னா உங்களால ஒரே கிளாஸ்ல சேம் மெத்தடை உங்களால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம். சாரி. ஓகே. ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்னா ஒரே கிளாஸ்ல நம்ம மோர் தென் ஒன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அந்த எல்லா மெத்தடுக்கும் ஒரே நேம் தான் கொடுக்க போறோம், பட் எரர் இல்லாம நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. எப்படின்னா நம்ம மெத்தட் நேம் சேமா கொடுத்தாலும் பட் நம்ம கொடுக்க போற பேராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா நம்ம கொடுக்கறதுனால அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தடா கன்சிடர் பண்ணும், சேம் மெத்தடா கன்சிடர் பண்ணாது. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றாங்க. சேம் மெத்தட் நேம் கொடுத்தாலும் பட் அது டிஃப்ரெண்டா கன்சிடர் ஆகுது, அதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அனிமல்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல நான் வந்துட்டு 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்றேன். அந்த 3 மெத்தட்ஸுக்குமே மெத்தட் நேம் அப்படிங்கிறது சேம் தான், பட் எனக்கு எந்த எரரும் வரல. பிகாஸ் இந்த 3 மெத்தட்லையும் நான் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நோ பேராமீட்டர்,
செகண்ட் மெத்தட்ல ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றேன். தேர்ட் மெத்தட்ல இன்டீஜர் அப்படிங்கிற இதை பாஸ் பண்றேன். இப்போ நான் மெயின் மெத்தட்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்பீக் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணனா எந்த மெத்தட் கால் ஆகும்? ஸ்ட்ரிங் தான் ப்ரோ. ஸ்ட்ரிங் எஸ் கேட் ஸோ ஸ்பீக்கிங். யா ஸோ இந்த மெத்தட் எனக்கு கால் ஆகும் பிகாஸ் நான் ஸ்பீக் அப்படிங்கிற மெத்தட்ல ஒரு சம் ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்றேன். அப்போ அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ நோ பேராமீட்டர்லயும் மேட்ச் ஆகாது, இன்டீஜர் பேராமீட்டர்லயும் மேட்ச் ஆகாது, இங்கே தான் மேட்ச் ஆகும். அப்போ இது மட்டும்தான் மீன் அது எனக்கு கால் ஆகும். ஸோ எனக்கு கேட் ஸ்பீக்கிங் மியாவ் சம்திங் எனக்கு வரும். ஸோ மெத்தட் நேம் சேமாக இருந்தாலும் நாம பாஸ் பண்ற பேராமீட்டர்ஸ் மூலியமா நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்மளால அவுட்புட் ஐ மீன் டிஃப்ரெண்ட் மெத்தட் பாடி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். சரி, ஓகே, இது எதுக்கு கம்பல் டைம் பாலிமார்பிசம்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இங்க ஒரு மெத்தட் நான் கால் பண்றேன்ல, இது எந்த மெத்தட் கால் ஆகும் அப்படின்னு ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மிஷினுக்கு எப்ப தெரியும்னா கம்பைல் டைம்லயே தெரிஞ்சிடும். அதனால இதை கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ நான் இதை அகைன் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கட்டும், மற்ற எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, இங்கே நான் சில மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் டாஸ்க் மீன் சாரி ரிட்டர் டைப் கொடுக்குறோம். நான் வாய்ட்னே கொடுக்குறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் டாஸ்க் தான் என்னோட மெத்தட் நேம், கர்லி பிரேசஸ். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னு சம்திங் இதில் நடக்க போகுது. இது வந்துட்டு ஜஸ்ட் டாஸ்க் ஒன்னு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி எனக்கு நிறைய டாஸ்க் இருக்கு. ஸோ எனக்கு மோர் தென் ஒன் டாஸ்க் இருக்கு. எல்லா டாஸ்க்கும் எனக்கு வேணும். இது டாஸ்க் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, இது டூன்னு வச்சுக்கோங்க, இது த்ரீன்னு வச்சுக்கோங்க, இது ஃபோர்னு வச்சுக்கோங்க. பட் இது எனக்கு மெத்தட் நேம்லாம் சேமாக தான் இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ மெத்தட் நேம் சேமாக தான் இருக்கணும். பட் அந்த மெத்தடை கால் பண்ணுறப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எனக்கு நடக்கணும். அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு எரர் அடிக்குது, விச் மீன்ஸ் நீங்கள் டூப்ளிகேட் மெத்தட் நேம் வந்து டாஸ்க் வந்துட்டு டூப்ளிகேட்டாக இருக்குது, ஸோ சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் இது மெத்தட் நேமும் சேமு, நம்ம பாஸ் பண்ணுற ஐ மீன் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேம் தான். இப்போ நான் பேராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பூலியன் பேராமீட்டரை கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் அப்புறம் இன்டீஜர் பேராமீட்டர் தரேன் ஃபார் எக்ஸாம்பிள். இங்கே நான் எதுவுமே தரல. ஸோ இங்கே வந்துட்டு டபுள் தரேன். ஸோ இப்போ மெத்தட் நேம் சேமாக தான் இருக்கு, பட் எந்த எரரும் இல்லை. பிகாஸ் நான் பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். இதில் பூலியன் பாஸ் பண்ணுறேன், இதில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், இதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணல, இதில் டபுள் பாஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாஸ் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லோட் ஆகுது. விச் மீன்ஸ் ஈவன் தோ மெத்தட் நேம் சேமாக இருந்தாலும் அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தடாக தான் அது கன்சிடர் ஆகுது. சரி, ஓகே. இப்போ நான் மெத்தடை கால் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஓபிஜே இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும். அதாவது எனக்கு வந்துட்டு இந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் டாஸ்க் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை நான் கால் பண்ணணும்னா எனக்கு மெத்தட் நேம் எல்லாமே சேமாக தான் இருக்கு. ஸோ நான் டாஸ்க்னு போட்டேன்னா 4 டாஸ்க் வருது. இதில் நான் எந்த டாஸ்க்கு நான் கால் பண்ணால் எனக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் வரும் அப்படின்னா அகைன் பேராமீட்டர்ஸை பார்க்கணும். இப்போ நான் பேராமீட்டர்ஸ் பூலியன்னு கொடுத்துருக்கேன். அப்போ பூலியன்னு நான் பேராமீட்டர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த மெத்தட் எனக்கு மேட்ச் ஆகி இந்த அவுட்புட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் வெறும் வெறும் பேராமீட்டர்ஸை மட்டும் மீன் இப்போ நான் சிம்பிளாக அதை கால் பண்ணி விட்டேன்னா எனக்கு இது மேட்ச் ஆகி இது எக்ஸிக்யூட் ஆகும். பட் எனக்கு பூலியன் வேணும். ஸோ நான் பூலியன் வேல்யூ சம்திங் தரேன். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு டாஸ்க் ஒன்னுன்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நான் கொடுத்த வேல்யூ நான் கொடுத்த பேராமீட்டர்ஸ் இங்கே தான் மேட்ச் ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் நான் இதுக்கு பதிலாக சம் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு கமா சம் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ இது மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். இங்கே நாம் கால் பண்ணுற மெத்தட் எந்த மெத்தட் ஐ மீன் இப்போ நம்ம கால் பண்ணுற மெத்தட் இதில் எது எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிறது ஜேவிஎம் அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின் கம்பைல் டைம்லேயே அது தெரிஞ்சுக்கும். அதனால தான் இதை வந்துட்டு கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க.
polymorphism. ஸோ ப்ரோ நம்ம கீழே கொடுக்குற அந்த ஆப்ஜெக்ட்ல கால் பண்ணும்போது பேராமீட்டர்ஸ்ல வந்து மேல இருக்கிற மெத்தடோட பேராமீட்டர்ஸ் எதுவும் மேட்ச் ஆகலன்னா என்ன ப்ரோ ஆகும்? டிஃபால்ட் வேல்யூ எதை எடுத்துக்கும்? இப்போ சப்போஸ் நீங்க கொடுக்கறது எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா எரர் தான் அடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வெறும் ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்றேன். இங்க அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. ஸ்ட்ரிங்குன்னு இருக்கு, பட் இங்க இன்னொரு ப்ரோ இன்டீஜரோட இது மேப் ஆயிருக்கு. நீங்க கொடுக்குற இந்த 4 மெத்தட்குள்ளதான் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கணும். அதை தாண்டி நாம எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா புதுசா கிரியேட் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்க டாஸ்க் அப்படிங்கிற மெத்தடு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் மட்டும் வச்சு ஒன்று கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த நீங்க எத்தனை மெத்தட் கிரியேட் பண்றீங்களோ அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் இங்க நீங்க கால் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்க பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். ஓகே ப்ரோ ஃபைன். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஓகே, இதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம், விச் மீன்ஸ் கம்பைல் டைம் பாலிமார்பிசம். சரி, ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மெத்தட் ஓவர்லோடிங்னு கேட்டாலோ இல்ல கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னு கேட்டாலோ ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் பாலிமார்பிசம் ஆர் மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இது ரெண்டும் சேம். கம்பைல் டைம் பாலிமார்பிசம் மெத்தட் ஓவர்லோடிங் சேம் தான். ரன் டைம் பாலிமார்பிசம் மெத்தட் ஓவர் ரைடிங் சேம். சரி, ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன? இதுல வந்துட்டு மெத்தட் நேமும் சேமா இருக்கும், பாஸ் பண்ற பேராமீட்டர்ஸும் சேமா இருக்கும். பட் என்ன கண்டிஷன்னா, இந்த ரெண்டு மெத்தட்ல ஒரு மெத்தட் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கணும், இன்னொரு மெத்தட் சைல்ட் கிளாஸ்ல இருக்கணும். இப்போ என்கிட்ட அனிமல்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல ஒரு மெத்தட் இருக்கு. மெத்தட் நேம் வந்து டைப்பு, அது வந்து நோ பேராமீட்டர். சரி, என்கிட்ட இன்னொரு கிளாஸ் இருக்கு லயன்னு. அந்த லயன் அப்படிங்கிறது அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. அப்போ லயன் வந்து சைல்டு, அனிமல் வந்து பேரண்ட். சரி, இப்போ இந்த லயன்லையும் அனிமல் பேரண்ட் பேரண்ட் கிளாஸ்ல இருக்க அதே மெத்தட் நேமு, அதே நோ பேராமீட்டர் இந்த சைல்ட் கிளாஸ்லயும் இருக்கு. இப்போ நான் லயன் என்னோட கரண்ட் சைல்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் இதை கால் பண்றேன், டைப்பை கால் பண்றேன். இப்போ எனக்கு சைல்ட் கிளாஸ்ல இருக்கிறது ரன் ஆகுமா இல்ல பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறது ரன் ஆகுமா? சைல்ட் கிளாஸ்ல இருக்குங்க. ஏன்? ஏதாவது ரீசன்? ஓவர் ரைட் ஆயிடுவாங்க. யா, ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலா இப்போ நீங்க சைல்ட் கிளாஸ்ல பண்ணீங்கன்னா சைல்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அனிமல் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அனிமல் கிளாஸ் தான் ப்ரிஃபரன்ஸ். இது நார்மலா, ஏன்னா நீங்க எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. பட் இப்படி பண்ணீங்கன்னா நீங்க ஓவர் ரைடு வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கு அப்காஸ்டிங் பண்ணணும். அப்காஸ்டிங்னா எப்படின்னு நான் சொல்றேன். சரி, இப்போ கெட் மைலேஜ்னே வச்சுக்கோங்க. கெட் மைலேஜ்னு இருக்கு, ஆல்ரெடி நேற்று கிரியேட் பண்ணது தான் பைக்கு. இது வந்து கேடிஎம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கேடிஎம்லையும் நான் சேம் மெத்தடை கொடுக்குறேன். சேம் மெத்தட், சும்மா ஒரு 15 வச்சுக்கலாம், அவ்வளோ தராது. சரி, ஸோ பைக்கில் ஒரு மெத்தட் இருக்கு, கெட் மைலேஜ், அது நோ பேராமீட்டர். அதே நேமு அதே பேராமீட்டர்ல சைல்டுலேயும் மெத்தட் இருக்கு. பட் இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா வேற மாதிரி அவுட்புட் வருது, இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா வேற மாதிரி அவுட்புட் வருது. இப்போ நான் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதை நான் கால் பண்றேன். ஸோ இப்போ நான் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால எப்போவுமே எந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. ஸோ எப்போவுமே அதுக்கு தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் சைல்டுக்கு கிரியேட் பண்ணனா சைல்டில் இருக்கிற 50 கிலோமீட்டர் வரும். இல்லை இப்போ நான் பைக்குக்கு டைரெக்டாக நான் பேரண்ட் கிளாஸுக்கு கிரியேட் பண்ணேன் அப்படின்னா பேரண்ட் கிளாஸுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் வரும் இதில். ஓகே, பட் இது எப்போ நம்ம ஓவர் ரைட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நீங்க அப்ளை ஆகும்னா, பைக்குக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இங்க நீங்க சைல்டுக்கு நீங்க மெமரி அலோகேட் பண்றீங்க.
அதாவது பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, பேரண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. பட் உங்க மெமரி லொகேஷன்ல எதை போயிட்டு அதை ரெஃபர் பண்ணோம்னா சைல்டை போயிட்டு ரெஃபர் பண்ணும். இது பேரு அப்காஸ்டிங். ஸோ இப்போ இந்த இடத்துல பைக்கும் இருக்கு, ஐ மீன் பேரண்ட்டும் இருக்கு, சைல்டும் இருக்கு. பேரண்டோட ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்றீங்க, சைல்டோட ஆப்ஜெக்டை வச்சு சாரி பேரண்டோட ஆப்ஜெக்டை வச்சு சைல்டை நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க மெமரி லொகேஷன்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றப்போ என்ன நடக்கும்? ஸோ இங்க ஓவர் ரைட் நடக்கும். என்ன நடக்கும்னா, இப்போ நான் ஓபிஜே டாட்னு வச்சேன் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ்ல பைக்ல இருக்கிறதும் வருது, வாட் பைக்ல இருக்கிறதும் என்னால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, நான் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு இது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பைக்கு ஓபிஜே டூ ஈக்குவல் டு நியூ பைக்கு, அதே மாதிரி கேடிஎம் ஓபிஜே த்ரீ ஈக்குவல் டு நியூ கேடிஎம். சரி, இப்போ நான் ஓபிஜே டூ எடுக்கிறேன். ஓபிஜே டூனா என்னது? பைக், ஐ மீன் பேரண்டோட இது, பேரண்டோட ஆப்ஜெக்ட். இப்போ இந்த கெட் மைலேஜ்னு இருக்குல்ல, இந்த கெட் மைலேஜ் எதை ரெஃபர் பண்ணுது? நான் பைக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால பைக்கை ரெஃபர் பண்ணுது. இப்போ நான் கெட் மைலேஜ்னு கால் பண்ணனா அப்போ பைக்கில் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ இதை வந்து நான் ஓபிஜே த்ரீக்கு ஆப்ஜெக்டா வைக்கிறேன். இப்போ நான் ஓபிஜே த்ரீங்கிறது எதை எதை வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்? சைல்டை. இப்போ நான் கெட் மைலேஜ் போனேன்னா எனக்கு என்ன, எந்த மெத்தட் எனக்கு கால் ஆகும்? கேடிஎம்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனால கேடிஎம்மோட சைல்டோட மெத்தட் தான் எனக்கு வருது. சரி, இப்போ நான் ஓபிஜேனா இந்த இது நம்ம அப்காஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஓபிஜே டாட்னு வச்சிருக்கேன். இப்போ இங்க என்ன ரெஃபர் காட்டுது? எது பிரிண்ட் ஆகும்? பைக்கோடது காமிக்குது ப்ரோ. ஓகே, அப்ப பைக்கோடது காமிக்குதுன்னா பேரண்ட் அது இல்லையா? அப்ப பைக்கோடது காமிக்குதுன்னா பைக்கு தானே பிரிண்ட் ஆகணும். பட் எனக்கு அது பிரிண்ட் ஆகாது, சைல்டு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவர் ரைடிங். ஈவன் தோ உங்க ஆப்ஜெக்ட்ல நீங்க கால் பண்றது பேரண்டோட மெத்தடா இருந்தாலும் இந்த சைல்டோட மெத்தட் பேரண்டோட மெத்தடை ஹைட் பண்ணிருது, இல்ல மறைச்சிருது. இதுதான் வந்து ஓவர் ரைட். ஓவர் ரைடை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா வெறும் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி அப்காஸ்டிங் பண்ணா மட்டும்தான் அதை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அப்காஸ்டிங்னா பேரண்டோட ஆப்ஜெக்ட்டுக்கு சைல்டோட ரெஃபரன்ஸை நீங்க வச்சு பண்ணணும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ. இப்போ வந்து பைக்குன்றது வந்து பேரண்ட் கிளாஸ். பேரண்ட். ஸோ இப்போ பேரண்ட் கிளாஸ் ரெஃபர் பண்றதுனால பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ல ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா ப்ரோ? ஓவர் ரைட் ஆகி வரும். ரெஃபரன்ஸ்ன்ற வேர்டு இதுக்கு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றங்கிற வேர்டு இதுக்கு. பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, ஆனா ஒரு மெமரி அலோகேட் ஆகும்ல, அது எதுக்கு மெமரி அலோகேட் ஆகுதுன்னா சைல்டுக்கு அலோகேட் ஆகுது. நியூ அப்படிங்கிற கீவேர்ட் சைல்டை ரெஃபர் பண்ணுது. அதாவது உங்க இப்போ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆகும், பட் டேட்டா டைப் வந்துட்டு நேம். இப்போ நீங்க இந்த நேமை கால் பண்றப்போ மெமரி லொகேஷன் போயிட்டு இதை ரிட்ரீவ் பண்ணுது. அதே மாதிரி நீங்க ஓபிஜே நீங்க கால் பண்றப்போ மெமரி லொகேஷன் போயிட்டு எதை ரிட்ரீவ் பண்ணுது? சைல்டை தான் ரிட்ரீவ் பண்ணுது. அதனால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு காமிக்கிறது இது, ஆனா ரிட்ரீவ் ஆகுறது எது? சைல்டு கிளாஸ். அதனால அந்த கிளாஸ்ல இருக்க கெட் மைலேஜ் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, ஓகே ப்ரோ. அப்காஸ்டிங் பண்ணீங்கன்னா நமக்கு இங்க காமிக்கிறது என்னது? பைக்.
பைக் தான் பிரிண்ட் ஆகணும். பட் நீங்க அப்காஸ்டிங் பண்றதுனால இங்க நீங்க மெமரி லொகேஷன்ல சைல்டை வச்சிருக்கிறதுனால சைல்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு சைல்டு வந்துட்டு இந்த ஐ மீன் சைல்ட்ல இருக்கிற கெட் மைலேஜ் பைக் ஐ மீன் பேரண்ட்ல இருக்கிற கெட் மைலேஜை மறைச்சிருது. அதனால ஜேவிஎம் அதை தான் பிரிண்ட் பண்ணுது. பைக்ல இருக்கிறத இதை பிரிண்ட் பண்ணாம நம்ம சைல்ட்ல இருக்கிறத பிரிண்ட் பண்ணிருது, ஐ மீன் எக்ஸிக்யூட் பண்ணிருது, அந்த மெத்தடை கால் பண்ணிருது. ஓகே ப்ரோ, புரியுது. இப்போ வந்து இது நம்ம சிம்பிளா சிங்கிள் ப்ரோக்ராம்ல எக்ஸ்டென்ஸ் இல்லாம போடும்போது இதே ம். வாய்ட் கெட் மைலேஜ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்க்கு கீழேயே 13 பிரிண்ட் பண்ணி கெட் மைலேஜ் கொடுத்தா 30 தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டா ப்ரோ? எக்ஸ்டென்ஸ் இல்லாம பண்ணா சாரி ப்ரோ இப்போ நீங்க வந்து இந்த எக்ஸ்டென்ஸை எடுத்துட்டு ப்ரோ, இப்போ நம்ம பப்ளிக் கிளாஸ் கேடிஎம்னு மட்டும் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். கேடிஎம்னு ம். வச்சுட்டு இந்த வாய்ட் மைலேஜ் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு 30 கிலோமீட்டர்ஸ்ன்னு போடுங்க ப்ரோ. இந்த கீழே இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு கெட் மைலேஜ்னு இன்னொரு மெத்தட் அங்க கீழேயே கிரியேட் பண்ணிட்டு அங்க வந்து 13 கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த கேடிஎம்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் ப்ரோ. கேடிஎம் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ கேடிஎம். இங்க மெயின் ம். மெயின் மெயின்ல ஓகே. மெயின் ப்ரோக்ராம்ல இங்க கேடிஎம் மட்டும் மாத்தினா வந்து இப்போ வந்து நமக்கு 15 இருக்கிற இப்போ நம்ம மெத்தட் வந்து ஜஸ்ட் கெட் மைலேஜ்னு கெட் பண்ண போறோம். அப்போ வந்து ம். 13ன்றது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டா ப்ரோ? இப்போ இது அப்காஸ்டிங் ஓவர் பண்ணாம. ரைடு, இப்போ இது ஓவர் லோடிங் ஆகுது. அப்போ நீங்க சம்திங் தரணும். இப்போ ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணீங்கன்னா 50 வரும், எதுவுமே பாஸ் பண்ணலாம் 30 வரும். ஓகே. இல்ல என்ன கொஸ்டின் கேளுங்க, நான் சொல்றேன். ஸ்ட்ரிங் எஸ்ல எரர்லயே இருக்குல்ல ப்ரோ? ஆமா, அது ஸ்ட்ரிங் எஸ்ங்கிறது சாரி கேப்ஸ்ல தரணும். ஓகே எஸ் ப்ரோ, அப்ப நான் அப்படிங்கிறது இந்த கேப்ஸ். மாதிரி ம், ஓகே சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணா ஓவர் லோடு தான் ஆகும், ஓவர் ரைட் ஆகாதுன்னு சொல்றீங்க நீங்க. ஆமா. அப்காஸ்டிங் இந்த இது பண்ணலன்னா ஓவர் லோடு தான் திரும்ப ஆகும், ஓவர் ரைட் ஆமா. அச்சீவ் பண்ண முடியாது. ம். ஆமா, சேம் கிளாஸ்ல நீங்க மோர் தென் ஒன் மெத்தட் சேம் மெத்தட் நேம் வச்சு பண்ணீங்கன்னா அது ஓவர்லோடு. ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தடும் இன்னொரு கிளாஸ்ல சேம் மெத்தட் சேம் பேராமீட்டர்ஸ்ல இருந்து அது இன்ஹெரிட்டா இருந்தா மட்டும்தான் அது ஓவர் ரைட். ஓகே ப்ரோ, ஓகே. ஓவர்லோடில் ஒரே கிளாஸ் தான், மெத்தட் நேம் சேம் தான், பட் பாசிங் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட். ஓவர் ரைடில் சேம் மெத்தடு சேம் பேராமீட்டர்ஸும் சேம் தான், ஆனா ஒரு மெத்தட் வந்து பேரண்ட்ல இருக்கணும், இன்னொரு மெத்தட் வந்து சைல்ட்ல இருக்கணும். அதை அப்காஸ்டிங் பண்ணணும், அப்பதான் அது ஓவர் ரைட் ஆகும். புரியுது ப்ரோ, இப்போ கிளியரா இருக்கு. ம். ம். ஸோ ஜாவால வெறும் அப்காஸ்டிங் மட்டும்தான் சப்போர்ட். நீங்க டவுன் காஸ்டிங் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. இப்போ கேடிஎம் இங்க போட்டுட்டு பைக்கை அங்க போட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அப்காஸ்ட் ஐ மீன் டவுன் காஸ்டிங் இது பேர். ஏன்னா சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பைக்கை ரெஃபர் பண்றீங்க, இதுக்கு வந்துட்டு நடக்காது. இது பேர் வந்து டவுன் காஸ்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஆம், ஒரு பெரிய ஹோல் இருக்கு, ஓகேவா? இல்ல ரெண்டு டைப் ஆஃப் கேட் இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு கேட் வந்துட்டு ரொம்ப பிக், ஒரு கேட் வந்துட்டு ஸ்மால் சைஸ். இப்போ ஒரு இப்போ ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிக் கேட் வரத்துக்கு ஒரு ஹோல் போடுறாங்க அந்த சைஸுக்கு. இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்மால் கேட் வரத்துக்கு இன்னொரு ஹோல் போடுறாங்க. ஸோ ஸ்மால் கேட் வந்துட்டு சின்ன ஹோல்ல வருது, பிக் கேட் வந்துட்டு பெரிய ஹோல்ல வருது. இப்போ அந்த பிக் ஹோல்லையே பிக் கேட்டும் வரலாம், ஸ்மால் கேட்லயும் வரலாம் இல்லையா? அதுதான் வந்துட்டு அப்காஸ்டிங். டவுன் காஸ்டிங்னா அந்த ஸ்மால் ஹோல்ல ஸ்மால் கேட் வரும், ஆனா பிக் கேட் வர முடியுமா? வராது. அதுதான் வந்துட்டு டவுன் காஸ்டிங். ஓகே ப்ரோ. ப்ரோ சாரி இந்த கேக்குறதுக்கு, அதாவது ஓவர் லோடிங்ல ம். நம்ம அதுல ஒரு டவுட் ப்ரோ. என்னன்னா ஓவர் ம். லோடிங்ல நம்ம சேம் மெத்தட் கிரியேட் பண்றோம், அப்புறம் வந்து எல்லாமே சேம். கீழே கால் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம் ப்ரோ. இங்க ஒரு நிமிஷம், இங்க வந்து ஸ்ட்ரிங் எஸ் இன்டென் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் எஸ் இன்டென் நம்ம கொடுக்கலாமா இங்க? அதே மாதிரி இன்னொரு எந்த மெத்தட்
இப்போ நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணும்போது நீங்க செகண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, ஸ்ட்ரிங் எஸ் இப்போ இன்ட், அதே மாதிரி இங்க நம்ம என்ன string இங்க போட்டீங்கன்னா இப்ப இதுவும் சேம் டூப்ளிகேட்ஸ் ஆயிடும்ல. ஆனா உள்ள இருக்கிற அந்த அது அது கன்சிடர் பண்ணாதா ப்ரோ? அது ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான், நம்ம பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுமா? இல்ல மேல டாஸ்க் 2 இருக்கு, கீழே டாஸ்க் 3 இருக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அது? நீங்க உள்ள தர மெத்தட் பாடி மேட்டர் கிடையாது. நீங்க மெத்தட் நேமும் எவ்வளவு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க தான் இது. இப்போ இங்க மெத்தட் நேமு டாஸ்க் 2 பேராமீட்டர், ஒன்னு ஸ்ட்ரிங் இன்ட். அதே தான் இங்கேயும் மெத்தட் நேமு டாஸ்க் 2 பேராமீட்டர் ஸ்ட்ரிங் இன்ட். அப்ப இது டூப்ளிகேட் தானே? ஓகே 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 ப்ரோ. ஸோ ஒரு டிஃபர் பண்ணோம்னா நம்ம ஒன் மோர் ஆர்குமெண்ட் ஆர் வேற ஏதாவது டேட்டா டைப் கொடுத்து ம் இது மேபி பண்ணிக்கலாம். இத 2 வச்சுட்டு இன்னொரு மூணாவதா ஒரு இன்டிஜர் கொடுங்க, இல்ல ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா வைங்க, இல்ல ரெண்டுமே இன்டிஜரா வைங்க. பட் சேமா இப்படி இருக்கு, இந்த ஆர்டர்ல இருக்க கூடாது. இல்ல இன்டிஜர் ஸ்ட்ரிங்கா வைங்க, அப்ப கூட அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கால் பண்ண போறோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி. ம் ஓகே இதே ஆர்டர்ல இதே நேம்ல இருக்க கூடாது, இதே கவுண்ட் ஆஃப் பாராமீட்டர்ஸ்ல இருக்க கூடாது. ஓகே ப்ரோ. ஓகே, கிளியர் ப்ரோ. சரி, ஓகே. இதுதான் வந்துட்டு பாலிமார்பிசம். ஸோ நேற்று வந்துட்டு சூப்பர் கீவேர்டு ஒன்று சொல்லியிருந்தேன். ஓகே, இதுலயே சூப்பர் கீவேர்டு ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கெட் மைலேஜ் அப்படிங்கிறது சேம் நேம், ஐ மீன் சேம் மெத்தடு சேம் நேம், சாரி சேம் பேராமீட்டர். அதே மாதிரி இங்கேயும் சேம் மெத்தடு சேம் பேராமீட்டர். இப்போ எனக்கு இப்போ எனக்கு வந்துட்டு வெறும் பேரண்ட் ஒரே ஆப்ஜெக்ட் தான் நான் கிரியேட் பண்ணுவேன், ஒரே ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து பேரண்ட்ல இருக்கிற அந்த மெத்தடை மட்டும் எனக்கு கால் ஆகணும். இப்போ பொதுவா இன்ஹெரிட்டன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் நாம அச்சீவ் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? நம்ம சைல்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா? இப்போ சைல்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஓபிஜே ஈக்குவல் டு நியூ கேடிஎம் நான் வச்சேன் அப்படின்னா, ஓபிஜே டாட் கெட் மைலேஜ் நான் தரப்போ எனக்கு கேடிஎம் தான் ரெஃபர் பண்ணுது. கேடிஎம் தான் ரெஃபர் பண்ணுது. இப்போ நான் கெட் மைலேஜ் பண்ணனா 50 கிலோமீட்டர் தான் வரணும். பட் எனக்கு என்னன்னா பைக், அதாவது பேரண்ட்ல இருக்கிற இந்த மெத்தட் கால் ஆகும். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா, ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கெட் பேரண்ட் கெட் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு வாய்டாவே இருக்கட்டும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா, சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற ஒரு மெத்தட், ஒரு கீவேர்டை கால் பண்றேன். இந்த கீவேர்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, இது வெறும் பேரண்ட்டை மட்டும்தான் ரெஃபர் பண்ணும். ஸோ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன், அந்த மெத்தட்ல சூப்பர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வச்சுக்கிறேன். இந்த கீவேர்ட்ல டாட்னு வச்சேன்னா இது வெறும் பேரண்ட்டை மட்டும்தான் ரெஃபர் பண்ணும். இப்போ பேரண்ட்ல இருக்கிற அந்த கெட் மைலேஜை நான் கால் பண்றேன். இப்போ எனக்கு இப்ப பேரண்ட்ல இருக்கிற மெத்தட் மட்டும் வேணும்ல. இப்போ நான் ஓபிஜே டாட்னு போயிட்டு இங்க கிரியேட் பண்ண என்னோட கெட் பேரண்ட் மெத்தடை கால் பண்ணா என்ன ஆகும்? இப்போ இந்த கெட் பேரண்ட் மெத்தடை கால் பண்ணா இந்த மெத்தடுக்குள்ள நான் பேரண்டோட மெத்தடை கால் பண்றேன். எப்படின்னா சூப்பர் கீவேர்டை வச்சு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேரண்ட்ல இருக்கிற அந்த கெட் மைலேஜ் கால் ஆகும். ஸோ நீங்க எந்த சுச்சுவேஷன்ல ஆச்சு எனக்கு பேரண்ட்ல இருக்கிறத மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம வெறும் சூப்பர் கீவேர்டை மட்டும் வச்சு உங்களால பண்ண முடியும். பட் இந்த சூப்பர் கீவேர்ட் எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, ஒரு மெத்தட்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது புரியுதா? புரியுது ப்ரோ. சில கீவேர்ட்ஸ்லாம் கேட்பாங்க. வாய்டுக்கு என்ன அர்த்தம், சூப்பருக்கு என்ன அர்த்தம், எக்ஸ்டென்ஸுக்கு என்ன அர்த்தம், வேற என்ன? ஸோ இங்க எதுக்கு பப்ளிக் யூஸ் பண்றாங்க தெரியுமா? இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குல்ல, இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொன்னாங்களா? ப்ரோ த்ரூ அவுட் அந்த வேற அந்த கிளாஸ் ஃபுல்லா அது வந்து லைவா இருக்கும்ன்ற மாதிரி அந்த மாதிரி. ஸோ இதில் பப்ளிக்கு ஸ்டாட்டிக்கு வாய்டு மெயின்
அப்புறம் பிராக்கெட்குள்ள ஸ்ட்ரிங்கு ஆர்க்ஸ்ன்னு நாம யூஸ் பண்றோம். எதுக்கு நாம இதை மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? இன்கேஸ் நான் இங்க மெயினுக்கு பதிலா நான் மெயின்ஸ்னு போடுறேன். மெயின் போட்டா எனக்கு எந்த எரரும் இல்லை. பட் எதுக்கு நம்ம மெயின் மட்டும் போடுறோம்? பட் நான் ரன் பண்ணா ரன் ஆகாது. ரன்னுங்கிற ஆப்ஷன் எனக்கு காட்டல. எதுக்கு மெயின் மட்டும் அங்க வைக்கிறாங்க? இதுவும் ஒரு கொஸ்டின் தான். ஸோ பப்ளிக் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, ஜேவிஎம்னு ஏதாவது சொன்னாங்களா? ஜேவிஎம். சரி, நம்ம இங்க ஒரு கிளாஸ் இருக்கிறோம்ல, இந்த கிளாஸ் எங்க போயிட்டு ரன் ஆகும்? நான் சொன்னேன், ப்ரோக்ராம்னா நம்ம எக்ஸாக்ட் ஆல்பபெட்டை பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சிஸ்டம்க்கு போயிட்டு கொடுக்குது. அதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வேற. ஸோ இங்க நான் எழுதுற அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே பைனரியா கன்வெர்ட் ஆகும். அது எங்க போயிட்டு கன்வெர்ட் ஆகும்னா, ஜேவிஎம், ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவல் மிஷின். ஸோ பேர்லயே தெரியும் அது விர்ச்சுவலாக தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னா ஜாவா லைப்ரரிஸ்ல இருக்கும், அங்க போயிட்டு ரன் ஆகும். அப்படி ஜாவா விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம கிளாஸ் விசிபிளா இருக்கணும்னா இங்க நீங்க பப்ளிக்னு தான் வைக்கணும். இங்க நீங்க பப்ளிக்னு வைக்காம வேற ஏதாச்சும் பிரைவேட்டு இல்ல ப்ரொடெக்டட் வேற ஏதாச்சும் வச்சீங்கன்னா அதுக்கு தெரியாது. ஸோ விர்ச்சுவல் மிஷினுக்கு விசிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக்கா மாத்தணும். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது அது வேற திங். ஸோ நீங்க ஸ்டாட்டிக்னு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம். வாய்ட்னா நமக்கு தெரியும் இது ரிட்டர்ன் டைப்புக்கு. மெயின் அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம ஜாவா அப்ளிகேஷனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஜாவா விஷுவல் மிஷின் நான் இவ்வளோ லைன் எழுதியிருந்தாலும் எப்போவுமே இந்த மெயின் மெத்தடை தான் சர்ச் பண்ணும். மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ இதுக்குள்ள நீங்கள் எழுதுற அந்த கோடை மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த கோடுக்குள்ள தான் நான் மற்ற எழுதியிருக்கிற வேரியபிளையோ மெத்தடையோ இல்லை வேற ஒரு கிளாஸையோ நான் இங்கே கால் பண்ணுவேன். இங்கே இருக்கிறது மட்டும்தான் ஜேவிஎம்க்கு தெரியும். அது தெரிய வைக்கிறதுக்கு தான் இங்கே நீங்கள் பப்ளிக்னு யூஸ் பண்ணுறீங்க. ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படிங்கிறது இங்க நீங்க கன்சோல்ல நம்ம அவுட்புட் பார்க்குறோம். ஈவன் நம்ம சில டைம் இன்புட் கூட தருவோம். ஸோ இன்புட்டா இருந்தாலும் அவுட்புட்டா இருந்தாலும் இங்க நீங்க காமிக்கிறது ஸ்ட்ரிங்கா தான் காமிக்கும். ஈவன் தோ இங்க நீங்க 30 இங்க நீங்க 100ன்னு போட்டுட்டு இன்புட்டா இங்க தரீங்க. கன்சோல்ல இருந்து உங்க கிளாஸுக்கு நீங்க டேட்டா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இன்புட்டா எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஏன்னா இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கிறது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்ல எனக்கு ஸ்ட்ரிங்கா வேணாம், இங்க நான் இன்டீஜரா இருக்கணும் அப்படின்னா அப்படியும் நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூஸ் எனக்கு இன்டீஜரா தான் காமிக்கும், இன்டீஜரா தான் ஷோ பண்ணும். பட் இங்க நம்ம 50 கிலோமீட்டர்னு பிரிண்ட் பண்றோம். இங்க 30 கிலோமீட்டர் எனக்கு வருது. 30 மட்டும் இன்டீஜர் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இந்த கிலோமீட்டர் அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. ஸோ அதனாலதான் காமனா எது பிரிண்ட் பண்ணாலும் ஸ்ட்ரிங்கா வச்சிருக்காங்க. இப்போ நீங்க 30 வந்துட்டு ஈவன் தோ அது நம்பரா இருந்தாலும் அது நார்மல் ஆல்பபெட்ஸா அது மாத்திக்கும். ஓரளவுக்கு ஐடியா வருதா என்னன்னு? எஸ் ப்ரோ. ஓகே, சரி, ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் நாம ஊப்ஸ் பார்த்துருக்கோம், பாலிமார்பிசம் பார்த்துருக்கோம். ஸோ பாலிமார்பிசம்ல 2 டைப்ஸ்: கம்பல் டைம் பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம். கம்பல் டைம் பாலிமார்பிசம்னா ஓவர்லோடிங். ஒரே கிளாஸ்ல மெத்தட் நேம் சேம் பட் பாசிங் பேராமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ்னா அது மெத்தட் ஓவர்லோடிங். ஓ ரன் டைம் பாலிமார்பிசம்னா ஓவர் ரைடிங். மெத்தட் நேமும் சேம், பாஸ் பண்ற பேராமீட்டர்ஸும் சேம், பட் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்துட்டு பேரண்ட்ல இருக்கணும், இன்னொரு மெத்தட் வந்துட்டு சைல்ட்ல இருக்கணும். அப்காஸ்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவர் ரைடிங். ஓகே, ஸோ எதுக்காக கம்பல் டைம் சொல்றாங்கன்னா, ஓவர்லோடிங்க்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தடு கம்பல் டைம், அதாவது நீங்க சேவ் பண்றீங்களா அந்த டைம்லயே ஜேவிஎம்க்கு தெரிஞ்சிடும் இந்த மெத்தட் தான் அவங்க கால் பண்ண போறாங்கன்னு. பட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது கம்பைல் பண்ணிட்டு நம்ம ரன் பண்றோம்ல, ரன் பண்றப்ப தான் ஜேவிஎம்க்கு தெரியும் இந்த மெத்தட் தான் கால் ஆக போகுது அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம ரன் டைம் பாலிமார்பிசம் சொல்றோம் ஓவர் ரைடிங்.